Hey!
எப்படி படுத்து உறங்குறா ஐயா ஐயா ஏ மகனே சொல்லு ஐயா தாய் அமர்ந்த முடிஞ்சா உனக்கு தனக்கு எழுந்தறினா எழுந்தறி எழுந்தறி எழுந்து என்று சொல்லக்கூடிய வேளையில் அப்படி சொல்லக்கூடிய வேளையில் பார்த்தால் பேச்சியம்மா எழுப்பும்போது மகன் முடித்து பார்த்த என்னம்மா எதுக்கு எழுப்புன எதுக்கு நீ கூப்பிட்ட நல்ல தூங்கிட்டு இருந்தேன் ஆமா தூங்கிட்டியப்பா என்ன ஏனாவே படுத்து உறங்குற நீ உறங்கலாமோ நம்ம தூங்குறதுக்கா வந்தோம் இல்லையா இந்த பாலபதம் முடித்தால் பகுதியில போறது கிடையாது மயிலமர்ந்து முடித்தால் முடிசூர போறதில்லை முடிவீர போறது கிடையாது தாய் கொடுக்கும் பாலையை குடித்து விட்டு நாம எழுதமான கைலாசத்திலே இருக்க வேண்டியதான் நம்மளுக்கு ஒரு புகழும் கிடைக்காது வேறும் கிடைக்காது ஆர்வமும் கிடைக்காது ஆமா வீட்டுக்குள்ளே இருந்து எப்படி வேறு கிடைக்கும் நான் எல்லாம் படிச்சிருக்கேன் எனக்கு அந்த கதை தெரியும் இந்த கதை தெரியும் எல்லா கதையும் தெரியும் நானும் வீட்டுக்குள்ளதான் இருக்கேன் அப்படின்னு யாருக்கு தெரிய போகுது நான் மகனை நிற்போம் அந்த நிற்போம் உச்ச நிற்போம் சொன்னா போதுமா வெளியே வந்து காக்கணும் வாசிக்கணும் இல்லையா அப்படியே நாங்க இருக்கக்கூடிய வேலைகள் சரி என்னமா சொல்ல வர மகனே வாடகை வந்து பார்த்தாயா ஆமாம்மா எனக்கு அப்படியே வாழ அடிச்சு எனக்கு இப்பதான் தெரியும் எனக்கு அப்பவே லேசா அடிக்குது அப்படி சொல்லாம ஓட்டிட்டேடா நீ எப்படி சொல்லுவேன்னு பாத்துக்கிட்டு மகனே அப்பா சொல்லையா ஏ மாயாண்டி ஏ முண்டா ஏ அப்பா அதனால நம்ம எங்க போகணும் ஐயானா போகணும் சுடுகாடு போக வேணும் சுட்ட பிணத்தை எல்லாம் திங்கணும் ஆமா இடுகாடு போக வேணும் இறந்த பிணத்தை திங்கணும் ஐயானா போக வேண்டும் அந்த பிணத்தை எல்லாம் திங்க வேணும் எழுதுடா எழுதுறி என்று சொன்ன உடனே பார்த்தான் சுடலை மாடன் ஆமா தாய் சொன்ன வார்த்தை தட்டுவோமா தட்ட மாட்டான் நான் எப்படினாலும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன் குழந்தையாக இருந்தவர்கள் தொட்டிலை விட்டு துள்ளி சாடி கீழ் விழுந்து அழகாக விண்ணுக்கும் மண்ணுக்கும் உயர்ந்து நிற்கிறார் சுடுகாடு போகணும்னு சும்மா போக முடியுமா அதுக்கு உண்டான ஆடம்பரத்தோடு போகணும் ஒரு ஆயுதம் போக முடியாது என்று அழகாக அம்மையான பேச்சியம்மா மகனுக்கு அலங்காரம் பண்ணினான் எப்படி எப்படி பண்ண தெரியுமா எப்படி தலையில் ஒரு
ஏழுமத்த சூடி பெண்ணால் மாண்டு மனிதவளை எரிக்கிறார். சந்தன கட்டைகளை சமமிருந்து வேகிறது. அப்படி வெந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் ஆமா அப்பன் மாயாவி சுடலை கொண்டு வளைத்து சுத்தி எடுத்தவர்கள் இடத்தை சுத்தி வந்தவங்க கொண்டு வந்தாருல 7 மணி வெள்ளையம் வல்லையத்தை கொண்டு கொத்துதான் வாங்கி ஒரு கொத்து நேமங்க தட்டினார் இல்லையா வேத வாங்கி போட்டான். ஆமா சுடுகாட்டு சாப்பிடுப்பா அப்படியா அழகாக மேல்மனை தட்டினா வேத வாங்கி கொண்டு வந்தாரே 7 மணி வெள்ளையம் வல்லையத்தை கொண்டு கொத்தினா கிணத்து ஒரு கொத்து கொத்தி என்ன பண்ணா தெரியுமா மணி குடலை பிடிந்து வர உருவத்தை பார்த்தாலே நம்மளுக்கு பயமா இருக்கு. முண்ட கண்ணு கேட்ட கொண்ட கட்டு அது கேட்ட புல்லா என்று பார்த்தார் மாயண்டி
தொட்டிலே சென்று படுத்து உறங்கலாம் ஆமா என்று பேச்சியமான சொல்லும்போது வாழ்ந்த மகனான சுடலைமாறன் நாளைக்கு இந்த சாப்பாடு கிடைக்குமோ கிடைக்காது அதனால எடுத்து வச்சுக்கிடுவோமே ஒருவேளை நாளைக்கு தேவைப்பட்டு சாப்பிடலாம் இல்லையா ஆமா சேமிப்பு என்பது வேணும்பா ஒரு மனிதனுக்கு சேமிப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்க வாழ்க்கை அதோ வெளியாகும் ஆமா இன்னைக்கு மட்டும் தின்னுட்டு நாளைக்கு என்ன செய்யணும் முடிக்க கூடாது செய்ய அதனால மாயாண்டி வாழ்ந்தால் என்ன பண்ணுகிறான் தெரியுமா அந்த மெஞ்சின பிணத்தை என்று ஓடோடி வருகிறார். ஓடோடி வந்து தொட்டில் பக்கம் வர 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 என்ன ஆகிறது? ஒரு கரைந்த தீஞ்ச வாடை தொட்டில் பக்கம் வர முடியல. சவதான பெண்ணவான எல்லாம் வீசுகிறது. தொட்டில வந்து எட்டி பார்க்கலாம். உடனடியாக தெரியல ஆண்டவா பரம்பொருளே என்ன செய்ய இந்த பிள்ளையும் சொல்லி கேட்க மாட்டாங்க என்று ஆண்டவன் இடத்திலே சொன்ன போது ஆண்டவன் சிவபெருமான் மாயாண்டி பேச்சியம்மா முன்னசுவாமி அழைத்தார். போனீர்களா மாட்ட விடத்தை தின்றீர்களா சுடுகாடு ஓடுகிறா சுட்ட விடத்தை தின்றீர்களா இது என்ன கைலாயம் மாமிசத்தை கலராம மாமிசத்தை கலந்ததினால்
நான் எங்க சொன்னேன் தெரியுமா? அந்த மூர்த்தி தில்லை வனமாலையில, மூர்த்தி தில்லை வனமாலையில, மூர்த்தி வனமாலையில, எனக்கு பச்சை மரம் வைத்தானே வச்சு, மூன்று பீடமெனு மூட வேண்டும், வெற்றியில் வரும் இடமே, சுடரில் வரும் இடமே, முன்னணில் இடம் ஓட்டு, வசந்தமும் கலசம் வைத்து, உறவிலும் இடம் ஓட்டு, எரிகொண்டு மலை சாட்டி, எரிகொண்டு மலை சாட்டி, இவனையும் கொடுக்கிறேன். வேலைக்கிழமை குடியேறி வேலைக்கிழமை எனக்கு குடி அழைக்கணும். நான் சுடுகாடு சென்றேன் அல்லவா? பச்சை மண்ணை தானே வெட்டி 3 வீடம் போட வேண்டும். 3 வீடு பேச்சு என்று ஒரு வீடம், சுடலை வாழன் என்று ஒரு வீடம், சத்ராவி கொண்டன் என்று ஒரு வீடம், ஒரு வீடு ஒரு நாள் உயரத்துக்கு வீடம் வேணும் போட வேண்டும். அப்படி வசந்த வீடமா போடணும். அப்படியே வாழை மஞ்சளியால் அலங்கரித்து, ஏணி வைத்து மாலை சாத்தி தலவாழை இலை விரித்து, வெற்றிலை பாக்கு பழம் தேங்காய் எல்லாம் வைத்து, மலையில் உள்ள கனிகள் எல்லாம் மலை போல படப்பு போட்டு வியாழக்கிழமை குடி அழைக்கணும். வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மத்தியானம் மதியம் போல ஒரு வாழை பொங்கலிட்டு, ஒரு செங்கடா தாந்தரித்து கருங்கிடா அதனால எனக்கு கருங்கிடா பலி செய்ய வேணும். மதியம் போல அது மட்டுமா? வேற என்ன வித்தியாசமான ஒரு பூஜை எனக்கு வேணும். என்ன பூஜை? அது என்ன பூஜை தெரியுமா? என்னய்யா? என் அப்பா சிவபெருமானே, ஆண்டவா அதுக்கு எனக்கு என்ன பூஜை வேணும் தெரியுமா? மணிமகுடம் தட்ட வேண்டும், மணிமகுடம் தட்ட வேண்டும், மலர் பூஜை எனக்கு வேண்டும், தேமுகம் போட வேண்டும், தேமுகத்தை போட வேண்டும், பெரிய பூஜை நடத்த வேண்டும், எல்லாம் மயானி சொல்ல போகிறேன், வாசனாரை சொல்ல பெறுவேன், மணிமகுடத்துக்கு எங்கே போகிறேன், மணிமகுடத்துக்கு எங்கே போகிறேன், மாலை பூஜைக்கு எங்கே போகிறேன், பேய்முகத்துக்கு எங்கே போகிறேன், சைவத்துக்கு எங்கே போகிறேன் என்று மயானி சொல்ல பெருமான். அதனால சொன்னபோது, மகனே அப்பா, ஏ மாயாண்டி மணிமகுடத்துக்கு எங்கே போவேண்டா, சைவத்துக்கு எங்கே போவ, யாரை பிடிச்சி கையை விட்ட, கையை வச்சா யார? இப்போ வந்திருக்காரு இல்லையா, இவர் கை வெட்டுவார் இல்லையா? ஆ. பார்த்தார் மயாண்டிக்கு அதுவும் தாரண்டா. ஆமா இது மட்டும் போதுமா? இது வேணுமா? வெள்ளிக்கிழமை எனக்கு சாமம் போல எனக்கு ஒரு ஓட்டை அரிசி வைக்கி ஒரே பிளப்பா போடணும். ஒரே படப்பு முட்டையோடு முருங்கைக்காய் முறை கருவாடு சுட்டு வைத்து, நெய்யோடு அப்பளா ஆ, முறைக்கருவாடு சுட்டு வைத்து ஆமா குப்பையில சாராயம் சரி, குடுவையில தென்னங்கள் பட்டையில பணங்கள், எள்ளு பொண்ணாக்கு கருப்பட்டி, மானாருக்கு சுருட்டு. ஆமா பரவாயில்ல. வச்சுருவாங்க. ஆமா என்று மயாண்டி கேட்டபோது கேட்டபோது சிவபெருமான் எல்லா பூசையும் கொடுத்தான். கொடுத்தான். அப்படி கொடுத்தப்பா எப்ப போயிட்டு வரியா? சந்தோஷமா போயிட்டு வா ஆமா என்று மயாண்டிக்கு வேண்டிய பூசைகள் எல்லாம் கொடுத்தான். கொடுத்தான். கனியான வரவழைத்து மணிமகுடம் தட்டு சொன்னான். மணிமகனை கட்டினா மணிமகுடம் தட்டினான், மாட பூசை நடத்தினான், நடத்தினா தேமுகம் போட்டான், கையை வெட்டினான், நாக்கை வெட்டி ரத்தமங்கலமாக ரண பூஜை கொடுத்தான். ஆமா சுந்தரருக்கு அடுத்தவருக்கு என்ன என்று மயாண்டி சுலைமான் வேண்டிய வரங்கள் வாங்கி வேண்டிய
மெக்கா மெக்கா என்ற தலத்தை பார்க்கிறார். அந்த மெக்கா என்ற தலத்தில் யார் ஆண்டு வருகிறார்? யாரையா லப்பைமார்கள் ஆண்டு கொண்டு வருகிறார்கள். ஆமா யாரை வணங்கி வருகிறார் தெரியுமா? அல்லாஹ்வை வணங்கி நபிகள் நாயகத்தை வணங்கி வருகிறார்கள். ஆமா அல்லாஹ் ஒன்று நாயகன் ஒன்று அதுக்கு தெய்வம் இல்லை என்பதாக வணங்கி வருகிறார்கள். அப்படி வணங்கி வரக்கூடிய வேளையில் ஆமா இதை காலிலே கேட்டார் ஆண்டவன் சுடலைமாறன். சுடலைமாறன் அல்லாஹ் ஒன்று நாயகன் ஒன்று அதுக்கு தெய்வம் இல்லை என்று வணங்கி கொண்டு வருகிறார்கள். சும்மா விடலாமா? இவர்களிடத்திலே நாமல் நிலைவாங்க வேண்டும். ஒரு நிலையம் என்றும் மெக்காவுள்ள பதிலை அழகாக அல்லவை சிந்தனை பண்ணினார். சில்லறை பண்ணினார். லப்பைமார்கள் கைனாலே அங்கு ஒரு நிலையை வாங்கினார். நிலையம் என்றார். மெக்கா என்ற தலமதிலே மாணிக்க கல்லிலே பட்டாணி சுடலை வாழன் என்பதாக பேராவை வென்று நிலைய வாங்கினார். அதை விட்டு வெளியிடந்து எங்கே வருகிறார்? ஆயிரத்தெட்டு சிவதனமா, ஆயிரத்தெட்டு சிவதனமா, நூற்றியெட்டு திருப்பதியா, காசியே வந்ததமா, காசி விஸ்வநாதரையும், விராசி அம்பிகையும், அடிவரின் தன்மதியே, அடிவரின் தன்மதியே, சொரிமுத்து ஐயனாருடைய வாசல் அதிலே வந்து அழகாக அமர்ந்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய வேலையில் பேச்சியம்மா பார்த்தா இப்படி நம்மளால ஊருக்கு அலைய முடியுமா? ஊருக்கு வர அலைய முடியாது. அதனால நம்மளுக்கு ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்க வேண்டியதான் என்பதாக அம்மையான பேச்சியம்மாள் மேலை இசை கலைஞர்கள் ஆலயத்துக்கு வருமாறு உங்களை விழா கமிட்டியாளர்கள் கேட்டுக்கொள்கிறார்கள். மேலை இசை கலைஞர்கள் ஆலயத்துக்கு வருமாறு உங்களை விழா கமிட்டியாளர்கள் அழைத்துக் கொண்டுள்ளார். பேச்சியம்மா பார்த்த அழகான ஒரு பாறையிடம் இருந்தார். பேச்சு பாறையாக விளங்கியது. ஆமா முண்டை வந்து துறையில அமர்ந்தான். ஆமா முண்டை துறையாக விளங்கியது. முண்டந்துறை மாயாண்டி பார்த்தா நம்மளுக்கு ஒரு இடம் வேண்டும் அல்லவா? எங்கே வருகிறா? எங்கே? அந்த நாட்டிலே நல்ல நாடாக விளங்கு கன்னியாகுமரி. கன்னியாகுமரி கன்னியாகுமரியில யார் இருக்கிறா? கன்னியான பகவதியானவள் இருக்கிறா. கன்னியா
அது நேரம் பார்த்து மாயாண்டி சுடலை வாழ வருகிறான். வந்து அனைத்திற்கும் அழகதவை தட்டுகிறான். தான் போட்டு திருக்கதவை தட்டக்கூடிய வேளையில் அமையான பகுதியானவள் அழகாக கதவை திறந்து பார்க்கக்கூடிய வேளையில் மகனான மாயாண்டி சின்னத்தில் பிள்ளையாக இருக்கிறான். அப்படி நிற்கக்கூடிய வேலையை மகனே அப்பா உனக்கு எந்த ஊருடா எந்த தேசமடா என்று கேட்டபோது பார்த்தார் மாயாண்டி சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான் தெரியுமா? அம்மா ஏ பகவதியானவரே, அம்மா நான் யாரு தெரியுமா? யாரு கையில பிறந்தேனம்மா, 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 பிறந்தேனம்மா.